ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கிற ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனைகள், காங்கிரஸ் கூட டிவிக்கு கூட்டணி உள்ளிட்ட பல விஷயங்கள் அரசியல் மற்றும் சினிமாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்டிடிவிக்கு முக்கியமான எல்லா அரசியல் தலைவர்களும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளும் அதுக்கு தளபதி விஜய் சொன்ன பதில்களும் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அங்கே தளபதி விஜய் கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சினிமா மற்றும் உங்கள் ஃப்யூச்சர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 33 வருஷ சினிமா லைஃப்க்கு அப்புறமா நான் யோசிச்சு தான் சினிமா விட்டு விலகியிருக்கேன். இனிமேல் பொலிட்டிக்ஸ் தான் என்னோட ஃபுல் டைம் ஃப்யூச்சர் அப்படின்னு விஜய் தெளிவாக சொல்லியிருக்காரு. உங்கள் அரசியல் முடிவு திடீர்னு எடுத்ததா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த முடிவு ஒன்றும் ஓவர் நைட்டில் எடுத்தது கிடையாது. வருஷக்கணக்காக கவனித்து கோவிட் டைமுக்கு அப்புறமா இதுக்காக என்னை நானே ரொம்ப சீரியஸாக தயார் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இந்த ஜனநாயகன் இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தயாரிப்பாளரை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் என்னோடய அரசியல் ஸ்டாண்ட் காரணமாக சினிமாவில் சில தடைகள் வரும் அப்படின்னு நான் மென்டலாக ஏற்கனவே ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன்னு தயாரிப்பாளர் சொன்னதாக விஜய் சொல்லியிருக்காரு. கரூர் இன்சிடெண்ட் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது எனக்கு பெரிய ஷாக் தான். இன்னும் அந்த ரணம் என் மனசுலேயே இருக்குது. பொதுவெளியில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வலியை உணர எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்கன்னு வர கிரிட்டிசிசம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் என்னோடய ஸ்பீச் மூலமாக பேசிட்டு தான் இருக்கேன். என்னோடய அமைதியை ஒன்றும் பண்ணலைன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்கன்னு கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் ஒரு கிங் மேக்கராக இருக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிச்சயமாக கிடையாது. இந்த கேள்வியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ஏன் கிங் மேக்கராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? க்ரௌட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கல்ல. நான் இங்கே ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். சும்மா ஏதோ ஒன்று சொல்லணும்னு இல்லாமல் இந்த தேர்தலில் வின் பண்ணணும்னு தான் போட்டி போடுறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. உங்கள் ஃபேன் பேஸ் அப்படியே ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னோடய ஃபேன் பேஸ் எல்லோரும் கேடராக இருக்காங்க. இது ஒரு பெரிய மூமெண்ட் உருவாக்குறதுக்கான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் என்னோட கட்சிக்கு பேக் போன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. உங்கள் ஐடியாலஜி என்ன? லெஃப்டா, ரைட்டா, இல்லை சென்ட்ரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் லெஃப்ட்டும் கிடையாது, ரைட்டும் கிடையாது, சென்ட்ரும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் அப்படின்னா அது மக்களோட இஷ்யூஸ் தான், அதான் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற லீடர்ஸ் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஷாருக் கான் பேசும்போது அவர் எவ்வளோ சூப்பராக பாயிண்ட்டாக சொல்கிறாருன்னு கவனிப்பேன். அதே மாதிரி எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இவங்க எல்லாரையும் நான் ரோல் மாடல்ஸாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக பதில் சொல்கிறது வேணும்னு பண்ணுறதா இயல்பாகவே இப்படியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒன்லைன் தான் பேசுவேன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. தேவைப்படுற இடத்துல நான் டீட்டெயிலாக பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக உங்கள் பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி மக்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் எந்த குழப்பத்திலையும் கிடையாது. ரொம்ப தெளிவாக முடிவெடுத்துட்டேன். சினிமாவை விட்டாச்சு. இதுதான் என்னோடய ஃப்யூச்சர். என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் இந்த ஜேர்னியில் தான் இருக்குது அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு.